ஸ்ரீ குருப்யோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நாங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்று. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, ராமன் எத்தனை ராமனடி என்று எல்லோருமாகச் சேர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த சிந்தனையரங்கத்தை வழிநடத்தி நமக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்து வழிகாட்டுபவர் காஞ்சி மகாஸ்வாமிகள். காஞ்சி மகாஸ்வாமிகளை பற்றி மாதந்தோறும் அவருடைய தெய்வத்தின் குரலிலே இருந்து எண்ணங்களை எடுத்து எல்லோருமாக சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு சங்கல்பம் இங்கே உண்டு. அந்த வகையில் காஞ்சி மகாஸ்வாமி ராமனை எப்படியெல்லாம் ஆராதிக்கிறார் என்பதை கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். ராமனை பற்றி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் மகாஸ்வாமி. மற்றவர்கள் பார்க்காத ஒரு கோணம் அது. எங்கேயாவது ராமர் இப்படித்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு தானே சொல்வதாக சொல்லியிருக்கிறாரா? மகாஸ்வாமி ரெய்ஸ் பண்ணுற குவெஸ்டின் இது. இன்டைரக்டாக இந்த குவெஸ்டினை ரெய்ஸ் பண்ணுவார். வேதத்தை பற்றியோ அல்லது வேதத்தில் வரக்கூடிய சாஸ்திரங்களை பற்றியோ நம்முடைய பாரம்பரியத்தை பற்றியோ செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றியோ அவருடைய காப்பியத்தில், அவரை பற்றிய காப்பியத்தில் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரா? ராமர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். வேறு எதையாவது சொல்லும்போது அல்லது அடுத்தவர்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது கூட தர்மத்தில் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கு, இந்த ரிஷி இப்படி சொல்லி இருக்கிறார், இந்த முனிவர் இப்படி சொல்லி இருக்கிறார், தர்மம் இப்படி சொல்கிறது, எனவே இதை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தான் ராமர் சொல்லுவார். ஏன் இந்த நுணுக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? ரொம்ப நுணுக்கமான விஷயம் இது. இட் இஸ் நாட் சம்திங் சூப்பர்ஃபிஷியல். ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னு சொன்னால், ராமர் என்ன தனக்கு மனசில் தோணின விஷயத்தை இல்லை தன்னுடைய எண்ணத்தை திஸ் இஸ் வாட் இட் இஸ், ஐ ஃபீல் ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அவருக்கு ஒரு எண்ணம் இல்லையா? அவருக்கு ஒரு உறுதி இல்லையா? அதை கூட வேறு யாரோ சொன்னார்கள், ரிஷி சொன்னார், முனிவர் சொன்னார். அப்போ அவருக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இல்லையா? இல்லை அவருக்குன்னு ஒரு வைராக்கியம் இல்லையா? இல்லை அவருக்குன்னு ஒரு சிந்தனை இல்லையா? அப்படின்னு எல்லாம் கேட்போம். ஏன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கு நாம் இப்போ பழகி இருக்கோம். கடந்த சில நூற்றாண்டுகளாக நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குன்னா, தன் மனசில் இருக்கிற எண்ணம் இதுதான் அப்படின்னு அவரே சொல்லணும். வேற யாரோ சொன்னதைத்தான் இவர் ஃபாலோ பண்ணுறாருன்னா ஹீ ஹாஸ் நோ செல்ஃப் ஆனர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம்
சொல்லத் தொடங்கி இருக்கிறோம், அப்படி சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். அதே மாதிரி இதனுடைய இன்னொரு விளைவாக என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், காலம் காலமாக கடைப்பிடிக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் அது எல்லா இடத்துலையும் பொருந்தி வராது. அப்படி பொருந்தி வராத போது இது பொருத்தமில்லாதது அப்படின்னு தைரியமாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் சப்டியூடாக கேட்டுக்கொண்டு போவதுங்கிறது அது அவ்வளவு இன்டெலிஜென்ட்டான விஷயம் இல்லை அப்படின்னெல்லாம் நினைக்கிறோம். இந்த சிந்தனைகளெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றை நினைத்து பார்க்கலாம். ராமரை கூட இப்போதைக்கு விட்டுருவோம். நமக்கெல்லாம் திருவள்ளுவரை தெரியும் இல்லையா? உலக பொதுமறை அப்படின்னு திருக்குறளுக்கு பெரிய முக்கியத்துவம் தரும். எங்கேயாவது அவருடைய காலத்தில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்ற வேண்டும், திஸ் ரூல் இஸ் ராங் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இருக்கா? திருவள்ளுவரை எங்கே பார்த்தாலும் என்ன சொல்லியிருப்பார்னா, எக்ஸிஸ்டிங், அது என்ன எக்ஸிஸ்டிங்கிறது டிஸ்கஷன் இல்லை. வாட் எவர் இஸ் எக்ஸிஸ்டிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர் வாட் எவர் இஸ் பீயிங் ஃபாலோட் பை எவ்ரி ஒன், அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருப்பாரே தவிர இந்த சட்டமெல்லாம் தப்பு, இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு எங்கேயும் வள்ளுவர் சொன்ன மாதிரி இல்லை. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. டைம் டு டைம் சில சின்ன 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 ரெகுலேஷன்ஸ் மாறலாம். சின்ன 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 ரெகுலேஷன்ஸ் அது மாறலாம், காலத்திற்கு ஏற்ப சில விஷயங்கள் மாறலாம். ஆனால் அதுக்கு அடிப்படையாக இருக்கிற கான்செப்ட் மாறாது. இப்போது ரோட்டில் போகும்போது எல்லோருக்கும் வசதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் போகணும்னா செட் ஆஃப் ரோட் ரூல்ஸ் இருக்கணும், வாகனங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இது பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்டை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரும்போது சில காலகட்டத்தில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒன் வே கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவே அதே ரோடே ஒரு 30 வருஷம் கழித்து பார்த்தா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒன் வேயாக மாறிடும். இப்போது இது இப்படி மாறித்தேங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த டைம் டு டைம் சில மாற்றங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். பட் பேசிக் கான்செப்ட் என்ன? டிராஃபிக் ஷுட் பி ரெகுலேட்டட், அதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போது ஒரு கான்செப்ட் கொடுக்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னால் அப்படிப்பட்டவர் எதை கொடுத்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை நான் ஃபாலோ பண்ணலை, இந்த ரூல் தப்பு அப்படின்னு எடுத்த எடுப்புலையே முரண்டு பிடிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் என்னதான் இன்னொரு ரூலை மாற்றி கொடுங்களேன், அதுக்கும் நான் ஏதோ ஒரு குதர்க்கம் கண்டுபிடிச்சு அதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால தான் வள்ளுவர் போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கா, ஃபாலோ த ரூல், ஃபாலோ த ரூல். That should be based on a concept, that should be based on a core value, but follow the rule. ரூலை டிஸொபே பண்ணி இல்லை எல்லோருக்கும் பிரச்சனை தருவதாக எதையும் செய்யாதீர்கள். இது என்ன அடிப்படைனா, தர்மம் என்ன சொல்லுகிறதோ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சின்ன 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 கால மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் என்ன, தர்மத்தை ஃபாலோ பண்ணுற டிசிப்ளின் முதல்ல வந்துடுதுன்னா அந்த டிசிப்ளினை வச்சு டைம் டு டைம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை நாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் டிசிப்ளினே இல்லை, நான் ஒபேயே பண்ண மாட்டேங்கிற வக்ரம் முதல்லையே வந்தால் எந்த ரூலையுமே ஃபாலோ பண்ண தோன்றாது. அதனால தான் முதல்ல கெட் தட் டிசிப்ளின் டு ஃபாலோ, டு அபாய்ட் பை, டு ஒபே அ ரூல். அந்த டிசிப்ளின் முதல்ல வரணும். அது வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமா, இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாங்கிறதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள். எடுத்த எடுப்பில் நான் இப்படி போனால் ஃபாலோ பண்ண மாட்டேன், அப்படி வந்தால் ஃபாலோ பண்ணுவேன்னா இட் இஸ் நாட் த பேசிக் டிசிப்ளின். அவை பாட்டி என்ன பண்ணா, அறம் செய்ய விரும்புன்னா, அறம் செய்ன்னு சொல்லலை, அறம் செய்ய விரும்புன்னா. அந்த அறம் செய்ய விரும்பக்கூடிய எண்ணம் மனசில் வந்தாச்சுன்னா
அதுக்கப்புறம் அறம் செய்வது தன்னாலேயே வந்துவிடும். விருப்பம் இல்லைன்னா அறம் செய்ன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அது செய்யாமலேயே போகும். அறம் செய் அப்படின்னு மாத்திரம் நிறுத்தினா என்னாகும்? ஏதோ ஒரு கம்பல்ஷனுக்கு யாரோ சொன்னார்கள் அப்படிங்கிறதுக்காக பண்ணிட்டு மனசுக்குள்ள அதற்கான எண்ணம், அதற்கான விருப்பம் இல்லாமல் போகும். அப்போ மனசுக்குள்ள அந்த விருப்பத்தை கொண்டு வருவது முக்கியம். அந்த மனசுக்குள்ள விருப்பத்தை கொண்டு வருவதற்கான வழிதான் தர்மம். தர்மத்தின்படி வாழ், அந்த தர்மத்தின்படி ஃபாலோ திஸ். அப்போ ராமன் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் ராமன் எல்லா இடத்துலையும் இது தர்மத்தின்படி இருக்கக்கூடியது. நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இந்த மனசு என்ன பண்ணும்? நீ சொன்னால் நான் கேட்கணுமா, நீ சொன்னால் நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு கவுண்டர் எஃபெக்ட் வர ஆரம்பிக்கும். திஸ் இஸ் தி கோர் வேல்யூ. இந்த வேல்யூ படி வாழ வேண்டும். இந்த வேல்யூ காலம் காலமாக வந்திருக்கிறது. இது தர்மத்தின்படி இருக்கிறது. இதுதான் ராமன்கிட்ட இருந்த ஸ்டைல். அதுதான் ராம தர்மம். அதை தான் மகாஸ்வாமி ரொம்ப நுணுக்கமாக பார்த்து எந்த இடத்துலையுமே நான் சொல்கிறேன்னு அவர் இன்சிஸ்ட் பண்ணதே இல்லை. இது ரிஷிகள் சொன்னது, இது முனிவர்கள் சொன்னது, இதுதான் நம்முடைய வேதம் சொல்வது, இதுதான் நம்முடைய தர்மம் சொல்வது, இதன்படி எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டும். ராமன்னு சொன்னாலே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர், எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவர் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் நன்மைகளை, எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளையும் தரக்கூடியவர். அதனால தான் ராமனுக்கு இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி. ஏன் எல்லாரும் ராமாயணத்தை விரும்புகிறார்கள், ஏன் எல்லோரும் ராமன் கதையை விரும்புகிறார்கள்னா, எல்லோரையும் ஆனந்தமாக வைக்கக்கூடிய தன்மை ராமனிடத்தில் உண்டு. பலவிதமான ராமாயணங்களை பார்த்துருக்கோம். ராமாயணம்னு தனியாக அந்த கதையை சொல்லாவிட்டால் கூட, ராமன் கதையை சொன்னாதான் ராமாயணம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் ராமனுடைய பெருமைகளை, ராமன் கதையை அதே குரோனலாஜிக்கல் ஆர்டரில் சொல்லாமல் ராமனுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய ஒரு நூல் ஸ்ரீ ராம கர்ணாமிருதம். எப்படி கிருஷ்ண கர்ணாமிருதம் இருக்கோ அந்த மாதிரி ராம கர்ணாமிருதம் அப்படின்னு ஒரு நூல். இது ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் இயற்றிய நூல். பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி நமக்கு தெரியும். பகவானுடைய நாமத்தை சொன்னால் போதும் என்பதை மிக பரவலாக எல்லோருக்கும் சொன்னவர். பகவன் நாமத்தினுடைய மகிமையை எடுத்து சொன்னவர், எடுத்து உரைத்தவர். அதனால தான் அவருக்கு பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் அப்படின்னே பேர். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 59வது பீடாதிபதியாக திகழ்ந்தவர். 17th century அவருடைய காலகட்டம். அந்த 17th centuryயில் அப்போவே வேறு எதுவும் வேண்டாம், ரொம்ப சித்தாந்தம் படித்து வேதாந்தம் படித்து அதெல்லாம் படித்தாத்தான் பகவானை உணர முடியும்னு இல்லை. அவரவர்கள் நாமத்தை சொன்னால் போதும், அந்த நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணுறது கூட இல்லை, வெறுமன அந்த நாமத்தை சொன்னால் போதும் அப்படின்னு எல்லோருக்கும் சொன்னவர். அதனாலேயே அவருக்கு பகவன் நாம போதேந்திரர்னு பேர். அவர் ராமகர்ணாமிருதம் அப்படின்னு ஒரு நூலை இயற்றியிருக்கிறார். ராமநாமத்தின் பெருமை, ராமபிரானுடைய பெருமை, ராம அவதாரத்தின் பெருமை எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நூல். அதில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், எடுக்கும்போதே இது பரவலாக இந்த ஸ்லோகம் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா பல பாடல்களுக்கு ஒரு விருத்தமாக, முகப்பாக இந்த ஸ்லோகத்தை பாடுவது வழக்கம். ஆனால் இது ராமகர்ணாமிருதம்ங்கிற நூலில் இருக்குன்னு வேணால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸ்ரீராகவம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜ அப்பிரமேயம் நினைவிருக்கா?
எல்லோரும் பரவலாக பாடக்கூடியது தான். சீதாபதிம், ரகுவரான்வயம், ரத்னதீபம், ஆஜானுபாகும் அரவிந்ததளாயதாக்ஷம். இந்த ஆஜானுபாகு அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் முதல்ல ராமனுக்கு வால்மீகி கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். அதை எடுத்து இந்த ஸ்லோகத்தில் வச்சிருக்கார். ஸ்ரீ ராகவம் தசரத ஆத்மஜம், தசரதனுக்கு மகனாக பிறந்தவர். அப்பிரமேயம், அளப்பரிய தன்மைகளை கொண்டவர். அவர் அப்படியே வர்ணிச்சிட முடியாது. ஒரு இப்படித்தான் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் சொல்லியோ இல்லை ஒரு டைமென்ஷனுக்குள்ளேயோ அவரை கொண்டு வந்து அடக்கிவிட முடியாது. அப்பிரமேயம். He cannot be described. His characters cannot be described. His கல்யாண குணாஸ் cannot be described. ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே அவரை கொண்டு வர முடியாது. சீதாபதிம், இது நமக்கு தெரியும். ரகுவரான்வய திலகம், ரத்னதீபம், ரகுகுலத்தை சேர்ந்தவர், ரகுகுலத்திற்கு திலகமாக இருக்கக்கூடியவர். இல்லை ரகுவரான்வய ரத்னதீபம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய பாடாந்திரத்தை பார்த்தா ரகுகுலத்திற்கு ரத்னதீபமாக மணி விளக்காக இருப்பவர். ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாக்ஷம். அரவிந்தம் தாமரை, அந்த தாமரை போல இருக்கிற நீண்ட கண்களை கொண்டவர். அது கூட தாமரை போல இல்லை, தாமரை இதழ்கள் போல. அரவிந்த தளம், அது மாதிரி இருக்கிற அக்ஷத்தை கொண்டவர். இதில் இந்த ஆஜானுபாகு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக யாராவது ரொம்ப ஹெஃப்டியாக இருந்தால் அவர்களை அஜானுபாகுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாகுனா கை, ஜானுனா கால் முட்டி, முழங்கால் முட்டின்னு சொல்கிறோமே அதுதான் ஜானு. ஆ ஜானு பாகு, நீண்ட கைகளை கொண்டவர். சாமுத்ரிகா லட்சணத்தில் ஒன்று கைகள் நீண்டு இருப்பது. அந்த கைகள் நீண்டு அப்படி கால் முட்டி வரைக்கும் வருமா, அப்படிப்பட்ட நீண்ட கரங்களை கொண்டவர் ஆ ஜானுபாகும். அரவிந்த தளாயதாக்ஷம் ராமம் நிஷாச்சர விநாசகரம், அரக்கர்களையெல்லாம் நாசம் செய்யக்கூடியவர். நமாமி, அந்த ராகவனை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பிரபலமான ஸ்லோகம். இதே ராமகர்ணாமிரதத்தில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்கிறார். அந்த சந்திர அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்துக்கொள்கிறார். ஸ்ரீராமச்சந்திர கருணாகர ராகவேந்திர ராஜேந்திர சந்திர ரகுவம்ச சமுத்திர சந்திர சுக்ரீவ நேத்திர யுகலோத்பல பூர்ணச்சந்திர சீதாமனக குமுத சந்திர நமோ நமஸ்தே. ராமச்சந்திரன் அப்படிங்கிற பெயரே கொஞ்சம் வினோதமான பெயர். ராமர் சூரியகுலத்தை சேர்ந்தவர், ஆனால் அவரோட பேரில் சந்திரனை கொண்டு போய் ஒட்ட வைக்கிறோம். கிருஷ்ணன் தான் சந்திரகுலம், ராமன் சூரியகுலம், வைவஸ்வத மனுவின் குலம். விவஸ்வான்கிறது சூரியன். பிரம்மாவினுடைய மகன் மரீச்சி, மரீச்சியினுடைய மகன் காஷ்யபர், காஷ்யப்பருடைய மகன் விவஸ்வான், காஷ்யப்பருடைய மகன்கள் தான் தேவர்கள் எல்லாம். அதில் கூட ஒரு அழகு இருக்குது. நம்ம கலாச்சாரம் பண்பாடு எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக பார்க்கலாம். தேவர்களுக்கு யார் தந்தை? காஷ்யபர். அசுரர்களுக்கு யார் தந்தை? காஷ்யபர். அரக்கர்களுக்கு யார் தந்தை? அதே காஷ்யபர். காஷ்யபருக்கு 13 மனைவிமார்கள்னு கணக்கு. தக்ஷ பிரஜாபதியின் 13 பெண்களை காஷ்யபர் மணந்தார். அந்த 13 பெண்களில் ஒருத்திக்கு அதித்தின்னு பேர். அவளுடைய பிள்ளைகள் தான் ஆதித்யர்கள், தேவர்கள். இன்னொருத்தி திதி, திதியினுடைய பிள்ளைகள் தைத்தியர்கள், அசுரர்கள். இன்னொருத்தி தனு, தனுவினுடைய பிள்ளைகள் தானவர்கள். இந்த தானவர்கள் தைத்தியர்கள் இதெல்லாம் அசுர கூட்டம்.
ஆதித்யர்கள் தான் தேவர்கள் கூட்டம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்தார்கள், இவர்கள் வேற கூட்டம், அவர்கள் வேற கூட்டம், இந்த கிளான் வேற, இந்த குலம் வேற எல்லாம் இல்லை. எல்லாம் காஷ்யப குலம்தான். அது தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் இந்த 13 பெண்களில் ஒருத்தி வினத்தை. வினத்தை சிறுவன்தான் வைனதேயன் என்கிற கருடன். இந்த வினத்தையினுடைய இன்னொரு சகோதரி, அவளும் காஷ்யப்பரை மணந்தவள். அவள் கத்ரு. அந்த கத்ருவின் பிள்ளைகள் தான் நாகர்கள். அப்போது பாம்புகளாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சிப்ளிங்ஸ். இன் சம் வே ஆர் தி அதர் எல்லாம் கசின்ஸ் தான். ஏன் இந்த மாதிரி கதை வந்தது? இதெல்லாம் சாத்தியமா? வாட் ரப்பிஷ் இஸ் திஸ்? இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு நாம் இன்றைக்கி இருக்கிற பெர்ஸ்பெக்டிவை வச்சு கேட்கலாம். முதல்ல பார்த்துருக்கோம், இதெல்லாம் நாட் ஆப்சல்யூட் லீனியேஜ். இது என்னன்னா, ஆப்சல்யூட்டாக நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் இல்லையா, இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன், இது வேற குடும்பம் இது வேற குடும்பம், அந்த மாதிரி ஒன்று ஆப்சல்யூட் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் இல்லை. சிம்பாலிக்காக சொல்ல வந்தார்கள். சிம்பாலிக்காக சொல்லும்போது எப்படி சொன்னார்கள்னா, ஒரே காஷ்யப்பர் தான், அதே காஷ்யப்பருடைய குழந்தைகள்னு சொன்னால் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். எதை எப்படி புரிந்து கொண்டு எப்படி செயல்படுத்த வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டு அப்படி செயல்படுத்துவது தான் நம்முடைய திறமையே தவிர, அதுதான் வாழ்க்கையே தவிர, இதெல்லாம் தனித்தனியாக இருக்காது. ஒரே இடத்துல நல்லதும் கெட்டதும் கலந்திருக்கும். ஒரே வீட்டில் தான் வைனதேயனும் பிறந்தான். அதே தந்தைக்குத்தான் இந்த பக்கத்தில் பாம்புகளும் மகன்களாக பிறந்தார்கள். ஒரே குடும்பம்தான், இந்த பக்கத்தில் தேவர்கள், இந்த பக்கத்தில் அசுரர்கள். அப்போ இது எல்லாம் ஒரே சோர்ஸ்லேருந்து வருது, ஒரே சோர்ஸ்லேருந்து தான் வரும். ஆனால் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி உபயோகிக்க வேண்டும், எந்த இடத்தில் ஒதுங்க வேண்டும்ங்கிறதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அதை சிம்பாலிசமாக காட்டுறதுக்கு தான் அப்படி கொண்டு வந்தார்கள். அந்த காஷ்யப்பருடைய மகன் விவஸ்வான். ஆதித்யர்களில் ஒருவன் விவஸ்வான். அவன்தான் சூரியன்னு நாம் சொல்லக்கூடிய அந்த தெய்வம். விவஸ்வானுடைய மகன் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனுவின் குலத்தில் தான் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுவை தொடர்ந்து ஒரு 40 தலைமுறைகள் கழித்து ராமன் அப்படின்னு வால்மீகி ராமாயணம் காட்டுகிறது. இக்ஷ்வாகு, இக்ஷ்வாகுவின் மகன் குக்ஷி, குக்ஷியின் மகன் விகுக்ஷி, பாணன், அனரண்யன், யுவனாஸ்வன் அப்படின்னு போகும் அந்த லிஸ்ட்டு. வால்மீகியோட லிஸ்ட்டு படிக்கி 40th ஜெனரேஷன் ஃப்ரம் பிரம்மா ராமன். ஆனால் வேறு சில ராமாயணங்களில் இந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் அங்கங்கே அடிஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த கணக்குப்படி பார்த்தா 64வது ஜெனரேஷன்னு கூட வரும். இது அங்கங்கே வரக்கூடிய அடிஷன்ஸ். இந்த அடிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை தப்பா அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் சோழ மன்னர்களுடைய மெய்கீர்த்திகளை பார்க்கும்போது இக்ஷ்வாகுலத்தில் இருக்கக்கூடிய பல பேர், அந்த பெயர்கள் இங்கே ரிப்பீட் ஆகும். அதனால தான் சோழ மன்னர்கள் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்தவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அது என்னவா இருந்திருக்கும், அந்த பழைய விஷயங்களை தேடிக்கொண்டு போனால், அந்த மெய்கீர்த்திகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை தேடி பார்த்தா ஒன்று புரிகிறது. இக்ஷ்வாகு மன்னனுடைய பல புதல்வர்கள் பல்வேறு பிரதேசங்களில் ஆட்சி நடத்தினார்கள். தண்டகாரண்யம்னு ஒன்று வருதா இல்லையா ராமாயணத்தில்? அந்த தண்டகாரண்யம் என்ன, ஏன் அது காட்டுப்பகுதியாக இருந்தது? தண்டக ஆரண்யம். தண்டகன்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா அதற்கு ஒரு செய்தி வருகிறது, ஒரு சின்ன குறிப்பு இருக்குது. இக்ஷ்வாகுவின் புதல்வர்களில் மகா மோசமான ஒருத்தன் தண்டகன். எல்லாரையும் கஷ்டப்படுத்தினவன். இக்ஷ்வாகு என்ன பண்ணிட்டார்னா நாடு கடத்திட்டார் அவனை. நீ நாட்டிலே இருக்க வேண்டாம், நீ என் பிள்ளையே இல்லை போ அப்படின்னு காட்டுக்கு அனுப்பி, நீ எங்கேயாவது போய் எந்த காட்டிலையாவது வாழுன்னு சொல்ல அவன் வந்து வாழ்ந்த காட்டுப்பகுதி தண்டக ஆரண்யம் அப்படின்னு வருகிறது. அப்போ என்ன தெரிகிறது, என்ன புரிகிறதுனா, இக்ஷ்வாகுவின் புதல்வர்கள்னு சொல்லி அந்தந்த பிரதேசத்திற்கு, நிறைய பிரதேசத்திற்கு அவர்கள் போய் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அதில் யாரோ ஒரு டிசெண்டன்ட் சோழ நாட்டு பகுதியை ஆண்டவர், சோழ சாம்ராஜ்யம் அந்த டிசெண்டன்ட் வழியாக வருகிறது.
பாண்டியர்கள் சந்திரவம்சத்தைச் சேர்ந்தவர்கள். பாண்டியர்களை பற்றி அவர்களுடைய தலைநகரம் மதுரை. அந்த மதுரை ஏன் அப்படி ஒரு பெயர் வந்ததுன்னு தேவநேய பாவாணர் ஒரு காரணம் சொல்லுவார். அது மதிரை, மதினா சந்திரன், சந்திரனை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய குல வம்சத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த நகரத்திற்கு மதிரை என்று பெயர் வைத்தார்கள். இந்த மதுரை மாத்திரம் இல்லை, தென்மதுரைன்னு ஒன்று இருந்தது. குமரி ஆற்றங்கரையில், பஹ்ருளி ஆற்றுக்கு முன்னாலேயே குமரி ஆற்றங்கரையில் தென்மதுரைன்னு ஒன்று இருந்தது. கடல் கொண்டது, தென்மதுரை கடலோடு போயிடுத்து. அதுக்கப்புறம்தான் இந்த பெயரை வைத்தார்கள். அதே நகரத்தினுடைய பெயரை மறுபடியும் வைத்தார்கள். இந்த மதுரை வந்ததுன்னு கணக்கு. அப்போ ஏன் மதுரைன்னு பெயர் வைத்தார்கள்னா மதிரைன்னு தான் வைத்தார்கள். ஆனால் மதிரைங்கிறது சொல்கிறதுக்கு சரியாக வராது, அதனால் அதை மதுரைன்னு மாற்றினார்கள்னு தேவநேய பாவாணர் சொல்கிறார். ஆனால் பாண்டிய மன்னர்கள் சந்திரவம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய மெய்கீர்த்தி இருக்குது. சோழ மன்னர்கள் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த சோழ மன்னர்கள் மெய்கீர்த்தியில் பார்த்தா சூரிய வம்சத்தில் வரக்கூடிய பல பெயர்களை இங்கே பார்க்கலாம். சிபி சக்கரவர்த்தி, வால்மீகி கொடுக்குற லிஸ்ட்டில் சிபி இல்லை, இக்ஷ்வாகு குலத்து லிஸ்ட்டில் சிபி இல்லை. ஆனால் பின்னால் வரக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் சிபி இருக்கார். அதே மாதிரி தான் காளிதாசனுடைய ரகுவம்சத்தில் இருக்கக்கூடிய லீனியேஜ் கொஞ்சம் மாறும். திலீபனுடைய மகன்தான் ரகு. காளிதாசனுடைய காப்பியத்தின்படி திலீபனுடைய மகன் ரகு. ஆனால் வால்மீகியோட லிஸ்ட்டில் திலீபனுடைய மகன் ரகு இல்லை. ரகு ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம்தான் வருவான். அதனால் இந்த லிஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாறும். மாந்தாத்தா இக்ஷ்வாகு குலத்திலையும் உண்டு, சோழர்கள் மெய்கீர்த்திலையும் உண்டு. சோழர்கள் மெய்கீர்த்தியில் முசுகுந்த சக்கரவர்த்தி. சில பழைய கிரந்தங்களை பார்க்கும்போது முசுகுந்த சக்கரவர்த்தி இக்ஷ்வாகு குலத்திலேயும் உண்டு. அதனால தான் 2 குலமும் ஒன்று, 2ம் சூரிய குலம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. சூரிய குலத்தில் தோன்றிய ராமனுக்கு சந்திரன் அப்படிங்கிற பெயர் போய் ஒட்டிக்கொள்கிறது. அதை வைத்துக்கொண்டு நாமபோதேந்திரர் பாடுறார். ஸ்ரீராமச்சந்திர கருணாகர ராகவேந்திர ராஜேந்திர சந்திர ரகுவம்ச சமுத்திர சந்திர சுக்ரீவ நேத்திர யுகலோத்பல பூர்ணச்சந்திர சீதாமனக குமுத சந்திர. இத்தனை சந்திரன் எப்படி வருதுன்னா, சந்திரன்கிற அந்த வார்த்தைக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன், குளுமையானவன் அப்படின்னெல்லாம் அர்த்தங்கள் உண்டு. ஏன் நிலாவுக்கு சந்திரன் அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, குளிர்ச்சியை தருபவன், ஆனந்தத்தை கொடுப்பவன். பகல் நேரத்தில் இருக்கிற வெப்பம் குறைந்து சந்திரன் தோன்றும் போது ஒரு விதமான மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி குளிர்ச்சியையும் தரும். சொல்லப்போனால் சந்திரனுக்கு 2 பெயர்கள் உண்டு. ஹிமகரன் ஒரு பெயர், பனியை தரக்கூடியவன். ஹிமம்னா பனி. இரவு நேரத்தில் தானே பனி வரும், பகல் நேரத்தில் பனி இருந்தாலும் தெரியாது இல்லையா? அந்த சூரியனுடைய வெப்பத்தில் பனி இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பனியை தரக்கூடியவன், பனியை உற்பத்தி செய்பவன் ஹிமகரன் அப்படின்னு பேர். கண்டன்ஸ் ஆகும், டெம்பரேச்சர் குளிரத்தான் நீராவியாக இருப்பது கண்டன்ஸ் ஆகி ஃபாக், ஸ்னோ எல்லாம் உருவாகும். இன்னொரு பெயர் சந்திரனுக்கு என்னன்னா சுதாகரன், அமுதத்தை தரக்கூடியவன். அமுதத்தை தரக்கூடியவன் ஏன் அந்த மாதிரி ஒரு பெயர் வந்ததுன்னா, அந்த மாலை நேரத்தில் சந்திரன் உதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும். சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸ் குளிர்ச்சி வரும்போது மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சி ஆனந்தம், அமுதம் போன்ற மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, அமுதை பொழியும் நிலவே. அது ஏன் அமுதை பொழியும் நிலவேனா, அவனுக்கு பேரே சுதாகரன்கிறது தான். நீங்கள் பல திரைப்பட பாடல்கள், பழங்காலத்து பாடல்கள் எல்லாம் பெரிய 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 இலக்கியங்கள்லேருந்து கொண்டு வந்தது தான். அதெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்னா இது ரீட்டைல் மார்க்கெட், அவ்வளோதான், பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த விஷயத்தை எல்லாருக்கும் புரிய வேண்டும்ங்கிறதுக்காக எடுத்து சொன்னார்கள், தப்பில்லை. அமுதத்தை தரக்கூடியவன், குளிர்ச்சியை தரக்கூடியவன், அதன் வழியாக ஆனந்தத்தை தரக்கூடியவன். அதனால் அந்த சந்திரன்கிற ஆனந்தத்தை அப்படியே எடுத்துக்கிறார். ஸ்ரீராமச்சந்திர, ராமச்சந்திரனே கருணாகர
ராகவேந்திர, கருணை நிறைந்த ரகுகுலத்தைச் சேர்ந்தவனே. ராகவ அப்படிங்கிறதே என்ன, ரகுகுலத்தைச் சேர்ந்தவன்கிறதுனால தான் ராகவன்னு பேர். ராகவ இந்திர, ரகுகுலத்தின் தலைவன், ரகுகுலத்தின் சிரேஷ்டமானவன். இந்திரன்னு சொன்னால் தலைவன் அர்த்தம். கருணை நிறைந்தவன், ரகுகுலத்தின் தலைவனாக இருப்பவனே. ராஜேந்திர சந்திர, ராஜேந்திர அப்படிங்கிறச்சே அரசர்கள், அந்த அரசர்களுக்கு ஆனந்தத்தை தருபவன். காரணம் என்னன்னா, அரச தர்மம் என்ன என்பதை எல்லோருக்கும் வாழ்ந்து காட்டியவன், அதனால் அரசர்களுக்கு ஆனந்தத்தை தருபவன். இன்னைக்கும் சொல்கிறோமா இல்லையா, ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு. ராமனுடைய ராஜ்யம் என்பது தர்மத்தினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு தானே வாழ்ந்து காட்டி அரசர்களுக்கு ஆனந்தத்தை உண்டு பண்ணியவன் ராஜேந்திர சந்திர. ரகுவம்ச சமுத்திர சந்திர, ரகுவம்சம்ங்கிறது ஒரு பெரிய கடல். ஏன்னா நிறைய அரசர்கள் வந்தார்கள். அந்த கடலுக்கே எங்கே ஒரு பளபளப்பும் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும்னு சொன்னால் அந்த சந்திரன் உதிக்கும் போது. நீங்கள் நல்ல கடல் இருக்குதுன்னு வச்சுப்போம், முழு நிலா அப்படி உதயமாறச்சே தங்கமாக அந்த கடல் பளபளக்கும். அந்த மாதிரி ரகுகுலம்ங்கிற கடலுக்கு ஒரு பளபளப்பை கொடுத்தது உன்னுடைய அவதாரம். அதனால் ரகுவம்ச சமுத்திர சந்திர. சுக்ரீவ நேத்திர யுகலோத்பல பூர்ணச்சந்திர, சுக்ரீவனுடைய 2 கண்கள், நேத்திர யுகலம் 2 கண்கள். ஆனால் அந்த 2 கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்னா, உத்பல கண்கள், நீலோத்பலம்பர்கள். உத்பல பூ அப்படிங்கிறது ஆம்பல் பூ. இந்த ஆம்பல், கருநெய்தல், அல்லி, கருநிறமான அல்லி, ப்ளூ லில்லி அப்படிம்பார்களே, இதெல்லாம் ஒரு வர்க்கம். இதெல்லாம் தண்ணீரில் பூக்கக்கூடிய பூக்கள். இதெல்லாம் எப்போ மலரும்னு சொன்னால் சந்திரன் வந்தால் மலரும். அப்போ சுக்ரீவனுடைய கண்கள்ங்கிற அந்த 2 ஆம்பல் மலர்கள் எப்போது மலர்ந்ததுன்னு கேட்டால், ஒன்றை பார்த்த உடனே மலர்ந்தது. ஆம்பல் மலர்ந்தால் அதற்கு காரணம் சந்திரன் தானே, அப்போ நீ சந்திரன். சுக்ரீவ நேத்திர யுகலோத்பல பூர்ணச்சந்திர, சுக்ரீவனுடைய ஆம்பல் கண்கள் மலர்வதற்கு காரணமாக இருந்த பூர்ணச்சந்திரன். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்கள், சீதா மனக குமுத சந்திர. சீதையின் மனம் அப்படிங்கிற அந்த குமுதம், சீதையின் மனசும் குமுதமா. சீதையின் மனசு தாமரைன்னு சொல்லலை, சீதையின் மனசுங்கிற குமுதம். குமுதமும் இந்த நெய்தல் அல்லி வர்க்கத்தை சேர்ந்தது தான். அதுவும் கூட சந்திரன் வந்தால் தான் மலரும். தாமரை அந்த வர்க்கமெல்லாம் அந்த கொஞ்சம் ரெட்டிஷ் ஹூவில் இருக்கக்கூடிய மலர்கள். நீங்கள் ப்ராடாக பார்த்தா தண்ணீரில் பூக்கக்கூடிய பூக்களில் ஒரு குரூப் எப்படி இருக்கும்னா, சிவப்பாக இருக்கும், இல்லைன்னா பிங்காக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அதெல்லாம் ஒரு செக்டு. கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது, டார்க் கலராக இருக்கிறது, கருநீலமாக இருக்கிறது, இதெல்லாம் ஒரு குரூப்பு. இந்த கருநீலமாக இருக்கிறதெல்லாம் எப்போ மலரும்? இரவு நேரத்தில் மலரும். இந்த வெள்ளையாக சிவப்பாக இருக்கிறதெல்லாம் பகல் நேரத்தில் மலரும். இப்போ சீதையின் மனமும் கூட ஒரு குமுதம். அது ஏன் சீதையின் மனத்தை குமுதம்னு சொல்லணும்னா, என்னதான் தாமரைன்னு சொன்னாலும் அது கொஞ்சம் அந்த வெப்பமாக இருக்கக்கூடியது. சூரியனுடைய வெப்ப கதிர்களை வாங்கி 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 அது கொஞ்சம் வார்மாக தான் இருக்கும், அது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் சீதையின் மனம் கொஞ்சம் குளிர்ச்சியான மனமாக இருக்கக்கூடியது. அதனால் சீதா மனக குமுத சந்திர, சீதையின் மனம் என்கிற குமுதம் மலர்வதற்கு காரணமாக இருக்கிற சந்திரனே. அந்த அல்லி புஷ்பம், குமுதம்ங்கிறது அல்லி, அந்த ப்ளூ லில்லி மலர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவனே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த ராமச்சந்திரனுடைய பெருமையை பலவிதமாக பாடுகிறார்.